அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, உங்களுடைய செயலும் புத்தியும் எப்பொழுதும் இந்த மாதத்தில் கொஞ்சம் தடுமாட்டத்தில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே முன் ஜாக்கிரதையாகவே இருங்க. ஜாக்கிரதைன்னா முன் ஜாக்கிரதை. இதை செஞ்சால் இந்த பலன் தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் இருக்கணும். உங்களுக்கு இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு உச்சம். அவர் 5ஆம் இடத்துல செவ்வாயினுடைய வீட்டில் போய் உட்கார்றாரு. அதனால் உங்களுக்கு செவ்வாயினுடைய தன்மையும் சேர்ந்து கிடைக்கும். அவர் உட்காரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா அந்த விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே அவருக்கு பகை கிடையாது. அதனால் அந்த பகை இல்லாத இடத்துல குரு உட்காரும்போது உங்களுக்கு குரு அந்த உச்சத்தினுடைய பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் இந்த 3ல் இருக்கக்கூடிய சூரியனால் அரசாங்கத்தில் கடகராசி அன்பர்கள் அரசாங்கத்தாக தொல்லைகளை அனுமதிக்கார்கள். அரசாங்க தொல்லைனா எல்லாமே உண்டு. முக்கியமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சம்பாதித்த பொருளை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்தி நஷ்டத்தை உருவாக்கியாதீங்க. குரு உங்களை காப்பாற்றுவார். ஆனால் நீங்கள் உருவாக்கக்கூடாது. அதே போல் ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு முறையான ஒரு ஆவணங்கள் இல்லாத சொத்துக்களை தயவு செஞ்சு அட்வான்ஸ் கூட கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வராது. அதே போல் வண்டி வாகனம் வாங்கணுன்னா கையில் பணம் வச்சுட்டு வாங்குங்க. கடனில் வண்டி வாகனம் வாங்காதீங்க. இந்த மாதத்தை தள்ளி போடுங்க. இன்னும் 2 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு அது வாங்கக்கூடிய யோகமெல்லாம் வரும். அதனால் தை மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த யோகமெல்லாம் வரும். அதனால் நிலம் வாங்குவர்கள், வண்டி புதிதாக 4 சக்கர வாகனம் 2 சக்கர வாகனம்லாம் வாங்குறவங்க இப்போ இருக்கிறதுலே தயவு செஞ்சு செலவு பண்ணி அந்த வண்டியை ஓட்டுங்க. அதை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதனால் சில பிரச்சனைகள்லாம் உருவாகும். மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த தொந்தரவும் வராது. அரசாங்க தொந்தரவுன்னு நான் சொன்னேன். தயவு செஞ்சு அடுத்தவருடைய விஷயத்திலே தலையிடாதீர்கள். உங்களுடைய கணவன் மனைவி உறவில் ஏதாவது விரிசல் இருந்ததுன்னா அதை நீங்களாக தேர்த்துக்குங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் அடுத்தவங்களை கொண்டு இதில் மூக்கணும் வச்சு அவங்கள பெரிய மனுஷனாக்கி அவங்கள நீங்கள் முன்னிறுத்தி அவங்களால அவமானப்படாதீங்க. நல்லது நடக்கும். அந்த நல்லதை மட்டுமே நீங்கள் அனுபவிங்க. கெட்டதை அனுபவிக்காதீங்க. கணவன் மனைவி பிரிந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சேரக்கூடிய காலம் நல்ல முறையில் நடக்கும். அது உங்களுடைய சொந்த முயற்சியால் இருக்கட்டும். இந்த கடகராசியில் வியாபாரிகளுக்கு நல்ல முறையிலே நல்ல நேரம் ஆரம்பம். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். தொழில் வேறு, வியாபாரம் வேறு. நல்லா புரிஞ்சுங்க. தொழில்னால் நீங்களாக உருவாக்கி செய்யக்கூடிய தொழில், இல்லைன்னா அன்னாடம் போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய தொழில். ஆனால் வியாபாரம்னா நீங்கள் முதல் போட்டு அந்த பொருளை நீங்கள் விற்பனை பண்ணக்கூடியது, இல்லைன்னா அதுக்கு ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறது, கமிஷன் ஏஜெண்ட்டாக இருக்கிறது. அது வியாபாரம். அந்த வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல முறையிலே செய்யலாம். இது தினப்பலனில் சொல்கிற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாளிகா யோகம் இருக்குது, இது அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, அதெல்லாம் சொன்னால் அன்றைக்கி ஒரு நாள் தான். கடகராசிக்காரங்க இதை கண்டிப்பாக உணர்ந்துடணும். உணர்வீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்களுக்குள்ளேயே பல விஷயங்கள் உங்கள்கிட்ட அடங்கிற மனிதர்கள் நீங்கள். அதனால் இதை செஞ்சால் இது நடக்குமா, இது நடக்காதா, இது என்னப்போ சாதாரணமாக போயிட்டு போ, இன்றைக்கி ஒரு நாள் விட்டால் நாளைக்கு என்ன நாள் இருந்தால் நடிச்சதான் அப்படின்னு நீங்கள் போகும்போது அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி யாருன்னா சந்திரன். அந்த சந்திரன் அன்னன்னைக்கு மாறும்போது உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற நிலைமை நாளைக்கு மாறி போயிடும், நாளைக்கு இருக்கிற நிலைமைக்கு திரும்ப மாறி போயிடும். அதனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தசாபுத்திநாதன் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதுதான் உங்களுக்கு அடிப்படை. அதனால் நீங்கள் புனர்பூசம் 2 பாதம், பூசம், ஆயில்யம், இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதன், அவர் அந்த புதன் திசையில் பிறந்தவங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசாபுத்தி என்ன பண்ணுது. இந்த புனர்பூச நட்சத்திரம் குரு உச்சாதிபதி உங்கள் ராசிக்கு. அந்த குரு எந்த இடத்துல இருக்கார், அவருடைய தசாபுத்தி போக இன்றைக்கி என்ன தசைப்படி நடக்குது, அவர் உங்களுடைய ராசிக்கு என்ன பண்ணுறார், நல்லவரா கெட்டவரா, இதை பாருங்கள். கடகராசிக்காரங்க உண்மையிலுமே கட்டத்தை அனுபவிக்க பிறந்தவங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த கட்டத்தை அனுபவிக்கிறது எவ்வளோ கொஞ்சம் தான் இருக்கலாம். சும்மா நிறைய கட்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது. அதனால் நமக்கு என்ன தேவை, இருக்க இடம் கூட, நமக்கு வாழ்க்கை துணை, நம்மளுக்கு அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் பணம், அது நல்ல முறையில் இருக்கணும். அதை எப்படி வேணால் சம்பாதிக்கலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணமெல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அப்பப்போ அந்த எண்ணமெல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் நிரந்தரமான ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்தையோ உத்தியோகத்தையோ நீங்கள் தேடிக்கணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வரும். உயர் அதிகாரிகளாலே உங்களுக்கு சில அனுசரணை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும்.
திருமணமாகாத இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்குண்டான காலகட்டம் கைகூடி வரும் நாட்களில். குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசி அன்பர்களுக்கு மருத்துவம் மூலமாக அதிகமான வருடம் மாணவர்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் எந்த கஷ்டமும் கிடையாது. 2 வருஷம் 2.5 வருஷம் வரைக்கும் பொறுத்திருந்து அதுக்கு மேலே தான் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கணும். அது ஜாதகம் பார்க்குறதோ இல்லை ஒரு மருத்துவத்துக்கு பார்க்குறதோ 2.5 வருஷத்துக்கு மேலே தான் நீங்கள் பார்க்கணும். அதனால் உங்களுக்கு நீங்கள் இந்த சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வரும்போது கண்ட சனி வரும்போது உங்களுக்கு அதனுடைய தாக்கம் குழந்தை பாக்கியத்தை உருவாக்கும். அதனால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். புதியதாக திருமணமானவர்களுக்கு எந்த கஷ்டம் கிடையாது. திருமணமாகி 10 வருஷம் ஆனவங்க தான் இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கடகராசி அன்பர்கள் கல்வியிலே கவனம் செலுத்துங்கள், பெரிய வெற்றி பெறுவீர்கள். அதனால் அவங்களுக்கு வரக்கூடிய காலங்களெல்லாம் உங்களுக்கு நல்ல காலமாகவே அமையும். நல்லதே நடக்கும், நல்லதே அனுபவியுங்கள். தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.